வணக்கம் நண்பர்களை, இயற்கை நம்ம சேனலில் மீண்டும் உங்கள்கிட்ட எல்லோரும் இப்படி பண்ணி நல்லாயிருக்கும். இது வந்து நான் ட்ரைனிங் கொடுத்த இடத்துல வந்து ஃபிங்கர் ஃபிஷ் வந்து ஈஸியான செய்கிற முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு அதே மெத்தடில் நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு தேங்க்யூ. கரெக்டாக ஒரு கப் இருக்கா, இதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அரை கப்பு இறந்துக்கும். ஸோ நீங்கள் ½ கப் கொட்டியா இதுக்கு தேவையான சால்ட்டு போடுங்க. கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்குமா? அதிகமாக எடுத்துட்டோம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீ மாவு போடு. இந்த மாவையா? ஸ்லோ பண்ணிவிட்டு போடு. ஸ்லோ இப்போ போடு. கொஞ்சம் போடு. கட்டி விடுவோமா? ஆமாம், போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்லோ. மிளகு போட்டிருக்கு. மிளகு போட. மிளகு போட்டிருக்கீங்க, நீ பேசுகிறேன். மிளகாத்தூள். மிளகு ரொம்ப கம்மியாக சூடோடு பேசுங்கப்பா. கையெல்லாம் விழுந்துருமா? ஸோ தேவையான கொத்தமல்லி நம்ம போட்டாச்சு. நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டாச்சு, பிசைஞ்சாச்சு. இப்போ வாங்க நம்ம ஆவியில் மீன் வேக வைக்கலாம். தேவையான மீன் எடுத்தாச்சு. ஸோ இந்த மீன் வந்து நம்ம இப்போ நீராவியில் வேக வச்சு முள் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட மீன் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் முள் இல்லாமல் க்ளீனாக எடுத்துருச்சு. இப்போ மாவு கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்குப்பா, நல்லா பிசைஞ்சிக்கும். மாவோட மீன் வந்து எதுவுமே எங்கேயுமே தெரியாத அளவுக்கு பிசைஞ்சு இப்போ உருட்டுங்க. ஸோ தேவையான ஒரு சைஸ் உருண்டெல்லாம் உருட்டியாச்சு. ஸோ மேலே கவர் பண்ணி இப்போ நம்ம வந்து அதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா திரட்டின மாவில் நமக்கு நீட் சைஸ் ரிபன் சைஸாகவும் ஊற்றிக்கலாம், நல்ல குழல் சைஸ்லாம் நம்ம கையால் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றினது லப்பர் சைஸில் நான் வந்து சைஸில் ஊற்றினது எல்லாமே பசங்க செய்கிறவங்க